ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மார்ன் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ அதிகமான அளவில் ஃபண்டிங்கும் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிவார்டு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரன் பண்ணுறதும் ரன் பண்ணாதும் உங்கள் விருப்பம். சரிங்களா? ஸோ நோட் ரன் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ செலவாகும், நம்ம எந்தெந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நோட் ரன் பண்ணுற செலவை ரொம்ப கம்மியாக குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவார்டு எவ்வளோ கிடைக்க, என்ன ஏது, என்னுடைய ஸ்பெக்குலேஷன் என்ன, எவ்வளோ ரிவார்டு இருக்கலாம், எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸு, ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே நான் நம்மளோட மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டு, அதாவது புது ப்ராஜெக்டை பற்றி என்னால் சில நேரங்களில் வீடியோ மேக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ட்விட்டரில் ஸ்க்ரீன்ஷாட்டோட ப்ரூஃப் எல்லாம் போட்டு உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம நோட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியோ. சரிங்களா? ஸோ இந்த ஆலியோவை பற்றி எல்லோரும் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ரோ ஆலியோ வீடியோ போடுங்க, ஆலியோ நோட் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு தமிழ் யூடியூபர் வீடியோ போட்டிருக்கிறாரு. பட் ஆனால் அந்த வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது நான் யாருன்னு நான் அந்த வீடியோ பார்க்கவும் இல்லை. சரிங்களா? ஸோ நான் இப்போது எல்லாத்தையுமே அதில் எல்லா எரரையுமே ரெக்டிஃபை பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியோ எவ்வளோ ரிவார்டு கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக நீங்கள் வந்து இதில் ஆலியோ பாயிண்ட் மைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, ஸோ ஆலியோ கிரெடிட்ஸ். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட 5 கிரெடிட் இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆலியோ டோக்கன் கிடைக்கும். இதில் ஏர்ட்ராப்பாக ஒரு ஆலியோ டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாக 25 மில்லியன் ஆலியோ கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரூவர் இன்சென்டிவ்ஸ் டெஸ்ட்னஸ் ஃபார் 30%, அதாவது 7.5 மில்லியன் கிரெடிட் வந்து இந்த இன்சென்டிவைஸ் டெஸ்ட்நெட் 3 இப்போ நடக்குது 3வது பாகம். சரிங்களா? அதுக்கு 7.5 மில்லியன் கிரெடிட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதுவரை எத்தனை கிரெடிட்ஸ் ப்ரோ ஓடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1.5 மில்லியன் கிரெடிட்ஸ் கிட்ட தான் இது வரைக்கும் மைன் பண்ணி நோட் ரன் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 26 எண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7.5 மில்லியன் கிரெடிட்ஸையும் நம்ம பசங்க நோட் ரன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இந்த இது எண்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 26 நாள் மேலே ஆகியிருக்கு. ஆனால் இவனுங்க வந்து இன்னும் 1.5 மில்லியன் கிரெடிட்ஸை கூட ஒழுங்காக மைன் பண்ணலை. ஸோ 26 தான் முடியுது, ஜனவரி 26 தான் முடியுது. மிச்சம் இருக்க கிரெடிட்லாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ட்ராப் விட்ருவாங்க. அதாவது எவன்லாம் அட்டன் பண்ணியிருக்கானோ அவன் எல்லாவனுக்கும் ஏர்ட்ராப் கிடச்சிடும். ஸோ இது ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன் தான். சரிங்களா? ஸோ நோட் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மினிமம் விபிஎஸ் ரெக்யர்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ 16 கோர் சிபியூ வேணும், 16 ஜிபி ரேம் வேணும், 128 ஜிபி இன்டர்னல் மெமரி இருக்கணும். ஸோ இது எவ்வளோ இருக்கணும். சரிங்களா? ஸோ 16 ஜிபி ரேமுன்னு கோர் சிபியூன்னு நம்ம போயிட்டாலே நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $50 ஆகும். இல்லைனா $45 ஆகும். $5 எப்படியா கூடி வந்துடும். $50 மினிமம் $50 இருந்தால் தான் உங்களால் ஆலியோ நோட் ரன் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, நான் $50 போட்டு நான் ஆலியோ நோட் கரெக்டாக ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் ப்ரோ வரும், ஒரு 100 கிரெடிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிரெடிட் வரும்னு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா வெறும் 0.2 கிரெடிட் வரும்னு நினைக்கிறேன். 0.2 கிரெடிட்டே கூட தான், 0.01 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரெடிட் வரும் நீங்கள் $50 செலவு பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம ஒழுங்காக ஆலியோ நோட் ரன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவி. இந்த உண்மையிலே மைன் பண்ணி இந்த இத்தனை நாள் வரைக்கும் எத்தீரியம் மைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்களா மைனர்ஸு, அவனுங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா அந்த ஜிபியூவை தூக்கி எடுத்து இப்போ ஆலியோவில் நோட் ரன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்குது. 100 கோர் சிபியூலாம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஆலியோ நோட் ரன் பண்ணுறதுக்கு ப்ரோ. அப்போ அவனுக்கு மத்தியில் நம்ம எப்படி ப்ரோ பொழைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆலியோ நோட்டில் நம்ம ஒரு சில கள்ளத்தனங்கள் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு சில ட்ரிக்கை வச்சு நம்ம விபிஎஸ் பை பண்ணி எப்படி இந்த ஆலியோ நோட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ விபிஎஸ் வாங்க போகலாம்.
ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விபிஎஸ் டைம் வெப்சைட்டில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த விபிஎஸ் டைமுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ஸோ மறக்காமல் அந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூச்சரில் ரிவார்டு ஏதாவது கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்க் நெட்டுக்கு $7 விபிஎஸ் பை பண்ணோமா, இதில் வந்து $14 விபிஎஸ் நம்ம பை பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு விபிஎஸ் $14க்கு பை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பை நவ் வித் 14 USD அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு நல்ல இடத்துல காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும் சரிங்களா. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இது Ubuntu 20.04 இதுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ மீது எல்லாமே சேம் தான். அடுத்ததாக வந்துட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம்னு இருக்கா, இதில் வந்து ரூட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் பாஸ்வேர்டு நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல ஆல்ரெடி காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம்ல, ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நீங்கள் மறுபடியும் ஐ ஹாவ் ரீடு அப்படின்னு கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. லைக் கிரெடிட் கார்டில் நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம், மாஸ்டர் கார்டு, பேபாலு, வேறு பிட்காயினு, யூஎஸ்டிடி எதுலனாலும் பே பண்ணிக்கலாம். நம்ம யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிக்குவோம். யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணிவிட்டு பே வித் யூஎஸ்டிடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே பிஎஸ்சி செயின் யூஎஸ்டிடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை TRC20 USDT யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் BEP20 USDT அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் போட்டுட்டு கம்ப்ளீட் செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் காட்டிடும் சரிங்களா. கொஞ்ச நேரத்தில் இந்த அட்ரஸ் காட்டுதா, இந்த அட்ரஸ்க்கு எக்ஸாக்டாக இவ்வளோ USDT மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு விபிஎஸ் பை ஆகிரும் சரிங்களா. ஸோ $14 விபிஎஸ் மறக்காமல் பை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ விபிஎஸ் பை பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் பையெல்லாம் பேலாம் பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணி 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 3 கோடு இருக்குதா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கிளையண்ட் ஏரியான்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கிளையண்ட் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளையண்ட் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மை சர்வீசஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற விபிஎஸ் காட்டிடும் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி $14 கொடுத்து ஒரு விபிஎஸ் பை பண்ணி வச்சுட்டேன். அந்த விபிஎஸ்ஸுடைய ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய புட்டி ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்புக்கான லிங்க்கு நம்மளுடைய மார்னிங் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. அந்த புட்டி ஆப்புக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு இருக்குது, அதில் ரூட் அப்படின்னு போட்டுட்டு அட் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே குட்டியாக ஒரு ப்ளஸ் இருக்கும் சரிங்களா, அந்த ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் கனெக்டிங் அப்படின்னு கேட்கும், எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கேட்பாங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்ததாக மேலே ஒரு கிளிப்போர்டு சிம்பிள் இருக்கும் சரிங்களா. நான் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். இதில் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 5 கோடு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த 5 கோடை வச்சு நம்ம நோடை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த நோடில் ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலைலாம் இருக்கும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் கோட்ஸ் அதிகமாக தேவைப்படும் சரிங்களா. இந்த கோடெலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மார்னிங் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அந்த காப்பி அந்த பேஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து ஒரு பெரிய கோடு பேஸ்ட்டாக இருக்கா. யாரும் இதை டைப் படிக்குன்னு பயப்பட வேண்டாம், நம்மளுடைய மார்னிங் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதை போட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு இன்ஸ்டாலிங் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு வந்துடும். நமக்கு பெருசாக லோட் ஆகிட்டு இருக்கும். இது முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் நின்றும் சரிங்களா. ஸோ இப்போ அது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இப்போ தான் மறுபடியும் ஓப்பன் ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
நோடு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம நோடு இப்போ ஆன்லைனில் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்கும். ப்ரைவேட் கீ, வியூ கீ, அட்ரஸ் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கா. இந்த 3 விஷயமும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதை ஒரு நல்ல இடத்துல காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டு வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரன் ஆகிட்டு இருக்க நோடை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இதுக்கிட்ட ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம நோடு ஸ்டாப் ஆகிருக்கும். அதை எப்படி செக் பண்ண போகிறோம் வாங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோடு ஸ்டாப் பண்ணி ஆச்சு சரிங்களா. ஸோ எதுக்கு ப்ரோ ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நோடு ரொம்ப குறைஞ்ச விபிஎஸ்ல தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ $14 விபிஎஸ் எங்கே இருக்குது, $50 விபிஎஸ் எங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம இப்படி குறைஞ்ச விபிஎஸ்ல ரன் பண்ணுறதுனால நம்மளால் அதிகமான கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை மதிய குறைஞ்ச விபிஎஸ் வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மொத்தமாக ரன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ விபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமா, அதாவது நம்ம ஆலியோ நோடை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமா. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு அடுத்து ஒரு சில கோடு போட வேண்டியது இருக்கும். அது என்ன கோடு என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் அந்த கோடை காப்பி பண்ணிட்டேன். அதை பேஸ்ட் பண்ண உடனேயே நமக்கு வந்துருச்சு. மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2-3 கோடு தான் போட்டேன் சரிங்களா. ஸோ என்ன கோடு என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிட் க்ளோன் அப்படிங்கிற இந்த கோடை போட்டேன் சரிங்களா. ஸோ இதில் நான் அப்படியே டெலகிராம் சேனலில் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் கார்கோ இந்த கோடை போட்டேன். அடுத்தது கார்கோ பில்டு ரிலீஸ் அப்படின்னு இந்த கோடை போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக நான் எந்த கோடை போட போகிறேன்னா இந்த கோடை தான் போட போகிறேன். இந்த கோடில் இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்குதா, இந்த அட்ரஸ்க்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸ், நான் ஆல்ரெடி உங்களுடைய ப்ரைவேட் கீ அட்ரஸ்ஸு அது சம்மந்தமான விஷயங்களை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னா அந்த அட்ரஸை அப்படியே இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டோட்டலாக இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய புட்டி ஆப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் பண்ண உடனேயே நமக்கு இந்த மாதிரி இனிஷியலைசிங் காயின் வைஸ் ப்ரூவிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருதா. ஸோ இது எப்போ ப்ரோ இனிஷியல் ஆகி இது எல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி அந்த கோடு நான் ஒரு 3 கோடு என்னுடைய நோட் பேடில் இருந்து காட்டினேன்ல, அந்த கோடெல்லாம் போட்ட உடனே உங்களுக்கு விபிஎஸ் புதுசாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதுசாக பூலில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அந்த மைனிங் பூலில் நோட் ரன்னிங் பூலில் நீங்களும் ஜாயின் பண்ணிடுவீங்க சரிங்களா. ஸோ வேறு எந்த விஷயமே தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நோடு ஆலியோ நோடு ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் ஒரு பூலில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது என்ன ட்ரிக்கு என்ன ஏது அப்படிங்கிறதையும் நான் இப்போ இதில் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அன்அஃபிஷியலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சைட் சரிங்களா. இப்போ எதுக்கு ப்ரோ இந்த சைட்டுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைட்டில் எதுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு எந்த ஒரு கிரெடிட்டுமே வராது. உனக்கு இவ்வளோ நேரம் நீ பண்ணதுக்கு உனக்கு ஒன்றுமே வராது சரியா. அப்போ எதுக்கு ப்ரோ பண்ண சொன்னீங்க, என்ன அளவுக்கு எனக்கு $14 செலவாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பாயிண்ட் எடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியாது சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் அவங்க அறிவை யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $14 விபிஎஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா $7 விபிஎஸ் 3 வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $35 செலவாகும் சரிங்களா. ஸோ $35 இந்த ஆலியோ நோடுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ டோட்டலாக 4 அக்கௌண்ட் சரிங்களா. ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம நோட் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நீங்கள் இந்த $14 விபிஎஸ்சில் எப்படி நோட் ரன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அந்த $7 விபிஎஸ்லேயும் ஒவ்வொரு நோடும் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க சரிங்களா. எல்லாத்தையுமே தனித்தனியாக பண்ணுங்கள் சரிங்களா.
ஸோ இது எதுக்கு ப்ரோ இப்போ நீங்கள் இதை பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்து உங்களால் ஜெயிக்க முடியாது. பட் ஆனால் பார்ட்டிசிபேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் 7.5 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது சரிங்களா கொடுக்குறதுக்கு. ஆனால் வெறும் 1.5 மில்லியன் டோக்கன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறதா என்ன பண்ணுவான்னா, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இங்கே வா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டோக்கனை கொடுத்து விட்ருவான் சரிங்களா. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு $35 சரிங்களா. அந்த $35 போட்டு நம்ம அந்த பார்ட்டிசிபேஷன் ரிவார்டை நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது என்னுடைய ஸ்பெக்குலேஷன் தான். ஸோ உங்களுக்கு மைண்டில் வேறு ஏதாவது இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. அந்த ட்ராபேக்கையும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா கோடும், எல்லா ஆப்புக்கான லிங்க்கு, வேறு அது மட்டும் இல்லாமல் இந்த அன்அஃபிஷியல் கேல்குலேட்டருக்கான லிங்க்கு எல்லாமே நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரெல்லாம் நோட் ரன் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்ததாக உங்களை ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த நோடுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அளவில் ஏர்ட்ராப் வரும்னு எனக்கு தோணுது. அடுத்ததாக இந்த நோடுக்குள்ளே ஒரு சின்ன அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.